மோகா கஃபே. இந்த மோகா கஃபே வந்து 4 இயர்ஸ் ரன் ஆகுது. இதோட ஓனர் வந்து முகேஷ். இவருக்கு வந்து ஒரு 1.5 months வந்து ஒரு ஒரு பர்சன் வராரு, ஹர்ஷித்ன்ற ஒருத்தர் வராரு, இங்கே கஸ்டமராக வராரு. வரும்போது நான் வந்து பிஜேபியில் இந்த மாதிரி இருக்கேன், நான் அவ்வளோ பெரிய ஆளுங்களோட பழக்கத்தில் இருக்கேன், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இங்கே லோக்கல் பிஜேபிஸ்லாம் ரொம்ப பவரில் இருக்கேன், இங்கே எதுவும் பிரச்சனை தான் நான் பார்த்துக்கிறேன் சொல்லி கஸ்டமராக கொஞ்சம் ஜெனரலாக பேசும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போல்லாம் ஒரு ப்ராப்ளம் இங்கே வருது சார், யாரும் வந்து இங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைம் வந்தோடனே பில் பே பண்ணிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஜிபே ஒர்க் ஆகல, நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் எனக்கு வாங்கிடு, என்கிட்ட வாங்கிடு அப்படின்னு சொல்கிறது, ஃபோன் பண்ணி சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரும்போது வந்து அவங்க அமைச்சிருப்பா, நான் வந்து பேமெண்ட் பண்ணுறது, அவர் 2 days அப்புறம் வருவார், சரி ஒரு 2 days ஆகட்டும் அப்படின்றது. இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பில்ஸ் வந்து அவர் பே பண்ணாமலே பெண்டிங் வைக்கிறாரு. இவர் வந்து பெரிய ஆளுன்னொடனே சரி பிஏபி ஆச்சு, எப்படி நம்ம டேரக்டாக கேட்குன்னு சொல்லி சார் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட்லேயே இருக்காங்க. ரெக்வஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேரக்டர் ஆட்டிடியூட்லாம் மாறுது. உள்ள வந்து மிரட்டுறது, உள்ள எவ்வளோ பிசினஸ் போகுதுன்னு பார்க்குறது, இதை பார்த்துட்டு வந்து கஸ்டமர்ஸை மிரட்டுறது, இல்ட்ரீட் பண்ணுறது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாத இடத்துல வந்து நான்வெஜ் எடுத்து உட்காந்து சாப்பிட்றது, இங்கே வந்து குடிக்க அலோவ் பண்ண மாட்டோம்னா இங்கே தான் குடிப்பேன், எனக்கு ப்ரைவேட் பிளேஸ் வேணும்னு கேட்குறது, ப்ரைவேட் ரூமில் யாராவது கஸ்டமர்ஸை மிரட்டி வெளியே வச்சு வரணும் உட்காருது, அவர் விருப்பப்படுற டேபிள் தான் உட்காருன்னு சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக ஹார்ஷாக பிஹேவ் பண்ண வச்சோன்னா இவரும் கேட்க முடியாமல் சரி என்ன சார் இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், எனக்கு நான் விஐபிப்பா, எனக்கு வந்து ப்ரைவசி இருக்கணும், நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், இங்கெல்லாம் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, கொஸ்டின் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இது பார்த்தோன்னே இப்போ 3 days பிஃபோர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ள இருந்து ஒரு கஸ்டமரை எதுக்காக அவர் இருந்து அடிச்சாருனே தெரியல, உள்ள இருக்க ஒரு பையனை வந்து சின்ன பையனை வந்து எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கார்டரில் வச்சு அடிக்கிறாரு. பவுன்சர் வந்து தடுக்கிறாங்க. தடுக்கும் போது நான் கோவப்படும் போது யாரும் என்கிட்ட நிற்கக்கூடாது, கோவப்பட்டா என்ன வேணா செய்வேன் நான், உன் ஓனர்னு அப்படின்னு சொல்லி அவர் அபியூசிவான லாங்குவேஜ் வந்து கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டி அவனை வர வைக்கும் போது அவன் இங்கே இல்லாமல் எப்படி இருப்பான், நான் வரும்போது அவங்க இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேச. சார் 12 o'clock க்ளோசிங் டைம், இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடம், கஸ்டமர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து உள்ள வந்து ஒரு கஸ்டமர் இழுத்து போட்டு அடிச்சிங்கன்னா அது லீகலாக எங்களுக்கு பிரச்சனை வரும், எங்களுக்கு பிஸ்னஸ் வராது, உள்ள கஸ்டமர்ஸ் தான் பயந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். எவனா இருந்தாலும் எனக்கு பயப்படணும், நான் கேட்டது நடக்கணும், நீங்கள் என்ன நடத்திட்டு இருக்கீங்க, நான் வரும்போது என்ன பயம் இல்லாமல் என்ன உங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறாரு. பவுன்ஸை போய் தடுக்கிறாங்க. அப்புறம் ஓனர் ஒரு வழி இல்லாமல் வாங்க சார் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க சார், 12 o'clock க்ளோசிங்னு சொல்லி பார்த்தாச்சு. கடைசி பார்த்தா உள்ள ஒரு 15 பேர் உட்காந்துருக்காங்க, கஸ்டமர்ஸ் தான் வெளியே போகிறாங்க, பார்த்தா உள்ள ஒரு 15 members உள்ள உட்காந்துருக்காங்க. அவன் ஆளுங்க நான் சொன்னால் தான் வெளியே போவாங்க, ஓனர் வராமல் போக முடியும்னு சொல்லி 2 o'clock மிரட்டி ஓனரை வர வைக்கிறாங்க. வர வச்சு யாருமே இல்லாத போது ரூமில் வச்சு லாக் பண்ணி ஓனரை மிரட்டுறான். என்னன்னு கேட்குறாங்கன்னா, எனக்கு மாதம் கட்டிங் கொடு, நீ கஃபேல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கல, இங்கே நல்லா எல்லாம் மாரடி பசங்க தானே வராங்க, நல்லா தான் பணம் வாங்குறல, மாமூல் கொடு அப்படிங்கிற. சார் எதுக்கு நான் உங்களுக்கு மாமூல் தரேன்னு கேட்டால், நீ கஃபே ரன் பண்ணணும்னா எனக்கு மாமூல் கொடுக்கணும், சிட்டிக்குள்ள இருக்க எங்கள் லிமிட் தானே வர, எனக்கு கொடுத்தா தான் நீ ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இவர் என்ன ஷாக்காக வர்றாருன்னா, கஸ்டமர் மாதிரி வந்தீங்க, இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க, இப்போ சடனாக வந்துட்டு நீங்கள் பணம்லாம் கேட்குறீங்களே, அது நல்லா இல்லை, இது சரியில்லை சார் நீங்கள் பேசுறது அப்படின்னு பேசும்போதுலாம் ரொம்ப அபியூசிவான லாங்குவேஜில் பேசி, இந்த ஊர் வந்து இந்த தொழில் பண்ணுறோன்னா இப்போ நாங்கள் பொறுப்பு இருக்கோம், நாங்கள் கேட்போம், கேட்குற காசை நீ கொடுத்தாவும், இல்லைனா நீ தொழில் பண்ண முடியாது அப்படின்னு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இல்லைனா உனக்கு தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன், உள்ள இருக்கிற போட்டு அடிக்கிறது, உள்ள வந்து நான் பஞ்சாயத்து பண்ணுறது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், உள்ள வந்து குடிச்சா கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க, உனக்கு தொல்லை வந்துகிட்டே இருக்கும், இது உனக்கு வேணுமா இல்லை என்ன காம்ப்ரமைஸாக போறியா அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீ பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சிசிடிவி கட் பண்ணி தானே உள்ள வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, மேனேஜர் வச்சு நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கேன், நீ பேசுறதெல்லாம் இப்போ நீ சொன்னல, நீ பேசல, நீ வெளியே வந்து பேசுங்க, நான் லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அட்வொகேட்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு. நான் ஒரு அட்வொகேட்டு, என்ன மாதிரி நீ கோர்ட்டுக்குள்ள வந்துருவியா, கோர்ட்டுக்குள்ள வச்சு அவனை கொலை பண்ணுவோம், வெட்ட முடியும், ஆளை வச்சு வெட்ட முடியும், என்ன வேணும் வந்து கேள்வி கேட்க முடியாது, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி முகேஷ் மிரட்டுறாரு. அது முகேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் கஃபேவே க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ள இல்லீகல் செஷன்ஸே ஏற்றி உமால என்ன கேஸ் வேணாலும் என்னால் புட்டப் பண்ண முடியும், ஒரு அட்வொகேட்டாக என்னால் பண்ண முடியும், இங்கே லோக்கலில் போய் ஸ்டேஷன்லேயும் விசாரிச்சிக்கோ, சோக்கோ போர்ட்லையும் விசாரிச்சிக்கோ, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு, நான் யார் கூட இருக்கேன் விசாரிச்சிக்கோ, என்ன மாதிரி நீ தொழில் பண்ண முடியாது, எனக்கு மாதம் ஏதாவது கட்டிங் கொடுத்தீங்கன்னா நீ ஓகே, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாட்டார். ஃபைனலாக அவரோட என்ன மோட்டிவ்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு வராரு. அதாவது டெய்லி உனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன் தொழில, நீ பணம் கொடுத்தீங்கன்னா இது ஸ்மூத்தாக போகும் பிஸ்னஸ், அப்படி இல்லைனா உனக்கு தொலை வரும் அப்படின்னு சொல்லி மாட்டாரு ஃபைனலாக. அதனால E3 ஸ்டேஷனில் போயிட்டு தென்னப்பட்டில் போயிட்டு லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, என் கஸ்டமர் எடுத்து படிக்கிறாங்க, ப்ளஸ் வந்து அது விஷயமா என்னை வர வச்சு 4 o'clock வரைக்கும் ஆஸ் பர் ரூல் வந்து 12 o'clock க்ளோஸ் பண்ணும், 4 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ண வச்சு உள்ள கூட்டி மறுபடியும் பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அவர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாருன்னா 25 lakhs கூட 30 lakhs, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 crore ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிருக்காங்க சார், இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாசம் வர அமௌண்ட்ல எனக்கு வேணும், இல்லைனா ஒரு செட்டில்மெண்ட்டாக கூட நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை தொலை பண்ண மாட்டேன்
இதுக்கப்புறம் எது வந்தாலும் நான் உனக்கு பேக்கப் பண்ணுறேன். இவர் எதுக்கு நான் இதுக்கு அவ்வளோ பணம்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அவர் கேட்குறாரு. அப்போ மாசம் மாசம் எனக்கு கொடு, நான் கேட்கும்போது கூட நான் வந்தால் ஃப்ரீயாக விட்டுறணும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ஃப்ரீயாக விட்டுறணும், மாசம் மாசம் நான் கேட்கும்போது காசு கொடுக்குறேன். அது எவ்வளோன்னு டிமாண்ட் பண்ணாமல் மாசம் மாசம் நான் கேட்பேன், மந்த்லி நான் கேட்பேன், ஆள் அனுப்புவேன், அவங்களுக்கு கொடுத்து அனுப்பு. எதுக்காகனா நான் பேக்கப் பண்ணுறேன். இங்கே எதுவும் இல்லீகலாக பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா நீ இல்லீகலாக பண்ணன்னு சொல்லி உன் மேலே புட்டப் பண்ண முடியும், நான் கொண்டு வருவேன். சாப்பாடு தானே எஃப்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லை இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் உள்ள இருக்க பசங்களை வச்சு வைப்பேன். பார்த்தில 15 பேர் தானே, உன்னை எல்லாம் கண்டுபிடிக்க முடிச்சா, எல்லாம் கஸ்டமர் தான் தானுங்க, என் பசங்க வச்சு உள்ள வச்சு நானே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் மேலே அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் ஒரு அட்வொகேட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு தானே, அவர் அட்வொகேட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு பொலிட்டிஷனாக பிஜேபி பொலிட்டிஷனாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பவர்ன்றாரு, ஃபோட்டோஸை காட்டுறது, மார்பிங் பண்ண ஃபோட்டோஸை காட்டுறது, விபிஎஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை காட்டுறது, இது மாதிரி நிறைய காமிச்சு சீட்டிங் பண்ணி அவர் அட்வொகேட்டும் கிடையாது, எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் கட்சி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. விபிஎஸ் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு தான் அவர் வந்து தானே வந்து பிஜேபி பர்சனாக காமிச்சிக்கிறாரு, வெளியே காமிச்சிக்கிறாரு. ஆனால் பிஜேபி சர்க்கிளில் கேட்கும்போது அவர் இந்த பொறுப்பில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் அட்வொகேட்டும் இல்லை, பார் கவுன்சில் செக் பண்ணி பார்த்தாலும் அவர் அட்வொகேட்டாகவும் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ் ஏதோ அட்வொகேட்டாக இருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி வந்து மிஸ்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு.